ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடன். நம்ம ஆதிரி கிராஃப்டில் இன்றைக்கு ரொம்ப ஒரு அழகான பெண்டுலம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எமுலெட் மாதிரி யூஸ் பண்ணலாங்க. எமுலெட்னு சொல்லும்போது நம்ம அன்றாடம் இது நீங்கள் போகும் எந்த இடத்துக்குமே நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4 தலைகளுடைய பிரம்மாவின் ஒரு உருவம் கொண்ட ஒரு பெண்டுலம். அல்லது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் போடுகின்ற செயினில் அல்லது ஒரு கயிற்றில் நீங்கள் அழகாக இதை இணைத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 தலை, அதாவது பிரம்மனின் 4 தலைகள் அப்படின்றது 4 வேதங்களை குறிக்கக்கூடியது. மிக மிக புனிதமானது. ஸோ நம்ம செய்யும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, காரிய தடையின்றி நம் செய்வதற்கு அது நமக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இது இருக்கும். எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மா என்பவர் படைப்புக்கு அதிபதி அப்படின்னு சொல்லும்போது நாம் செய்யும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த படைப்பாற்றல் ரொம்ப சிறப்பாக நமக்கு வேலை செய்யும். அதுதான் பிரம்மருடைய ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம் வாழ்வின் மகிழ்ச்சிக்கும் நம் கர்ம வினைகள் நீங்குவதற்கும் மிக உதவியாக இது இருக்கும். நம்பிக்கையோடு எதை பயன்படுத்தினாலும் சரி, அந்த விஷயத்துக்கான ஒரு தன்மை உயிர் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்ப்பதற்கு ஒரு பெண்டன் மாதிரி இருந்தாலுமே நீங்கள் நம்பிக்கையோடு பிரம்மரை வேண்டி வணங்கி அதை செய்யும்போது அதற்கான ஆற்றல் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். எல்லா சிலைகளுமே இதுதாங்க அடிப்படை. எல்லா படங்களுக்குமே இதுதான் அடிப்படை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை எண்ணி அதற்கான காரியங்கள் செய்யும்போது அதற்கான பலன்கள் நம்ம சேரும். ஸோ இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. அல்லது நம்மளோட ஆன்லைன் ஷாப்பில் இது எல்லாமே நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுலேயுமே இதை நேரடியாக வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.